நம்ம இப்போ பார்க்குறது காஞ்சிபுரத்தில் இருக்குங்க வடவாவி கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிணத்துல தான் வந்து காஞ்சி வரதராஜ பெருமாள் என்ன பண்ணுவார், வருஷத்துக்கு ஒரு தடவை, அதாவது வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த வடவாளி கிணறுல இறங்குவாராம். அப்போ இந்த கிணத்துல வந்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பம்ப் செட்டில் தண்ணி விடுவாங்களாம். 27 படிக்கட்டு உள்ளே இறங்கி போகணுங்க. உள்ளே இறங்கி போனால் அந்த கிணத்தை பார்க்க முடியும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கிணறு. படிக்கட்டு பார்த்து இறங்கணும். 27 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நடவாவி கிணறு இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. வரதராஜ பெருமாள் வந்து வருடத்திற்கு ஒரு தடவை இந்த கிணத்துல வந்து எழுந்தருள்வாராம். ரொம்ப அருமையான ஒரு இடம். கண்டிப்பாக வந்து நீங்கள் போயிட்டு வாங்க. காஞ்சிபுரம் போனீங்கன்னா போய் இந்த இடத்த கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் இதை பார்க்க மறந்துடுவாங்க. அதனால தான் நான் இந்த பதிவு போட்டேன். இந்த நடவாவி கிணறு இங்கேயே வந்து ஒரு இடத்துல வந்து பெருமாள் நின்ற குளத்தில் இருப்பார். அதையே தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இதை திறப்பாங்களாம்.